ஆமா சார். இந்த இடத்தோட ஓனர் வந்து இப்ப இல்ல. ஆஸ்திரேலியா குடும்பத்தோட போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்படி ஒரு இடம் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது சார். எங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் என்ன? ஆனா இது புறம்போக்கு இடம் தானா? நம்ம பேர்ல வளர்த்து போட வேண்டியதானே? சார் அது வந்து என்ன என்ன சொல்லு. சார் அந்த காலத்துல இந்த இடத்து மொத்தமும் கோயில் பேர்ல ஒரு பட்டயமா எழுதி கோயிலையே வச்சிருக்காங்க சார். சார் அந்த பட்டயம் மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை சார். அப்புறம் நான் எடுக்க வேண்டியதானே அதை? சார் ஆனா அந்த சாமி ரொம்ப சக்தியான சாமியா சார். இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. வாங்கிக்கிட்டே இருந்தா இப்படி வாழ்றதா சம்பாதிக்கிறதா? அப்படின்னா வேகமா முடிச்சிடலாம் சார். அவர் எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம பேர்ல மாத்திடலாம். இதுக்கெல்லாம் என் மாப்பிள்ள இருக்கான். எதுனாலும் கண்ணு மாதிரி செய்வேன். பாடா சேகரே. சொல்லுங்க மாமா. ஏய் மாப்பிள்ள, நீ என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது. அந்த கோவில்ல இருந்து அந்த பட்டயத்தை நீ தான் எடுத்துட்டு வரணும். நீங்க சொன்னா நான் தட்டாம செய்வேன் மாமா, உங்களுக்காக. சரி சரி, நாளைக்கே கிளம்பு நீ அந்த இடத்துக்கு. சரி மாமா, நான் இப்பயே கிளம்புறேன். என்ன சார் நாளைக்கு போக சொன்னீங்க, இன்னைக்கே போறாரு? அவங்க அடியாத 2 பேர் வச்சிருக்காண்டா. அவங்க 2 பேரையும் நடந்து கூட்டு போவே நாளைக்கு ஆயிரும்டா. ஓ அப்படியா சார்? சார் என்னோட போலீஸ் வேலையை நான் ரிசைன் பண்ண போறேன் சார். என்னாச்சு உங்களுக்கு? நீங்க வேலைக்கு சேர்ந்து 10 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டீங்க 12 வாட்டி. என்னன்னா வேலையை ரிசைன் பண்ண போறேன்னு சொல்றீங்க. இந்த ஊருக்கு வந்து 3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள ஏன் இப்படி பண்றீங்க? என்ன காரணத்தால இப்படி சொல்றீங்க? சார் நான் வந்ததுல இருந்தே இந்த ஊர்ல பிரச்சனையாவே சார் இருக்கு. பிரச்சனை இல்லாத ஊர் எங்க இருக்கு? உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா ரிசைனிங் லெட்டர் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணல இருந்து என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் ஒரு லெட்டர்ல எழுதி வந்து கொடுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசைனிங் லெட்டர் கொடுக்கலாமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். இப்போ நீங்க போகலாம். ஓகே சார். எதுக்காக நான் போலீஸ் வேலையை ரிசைன் பண்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க எல்லாரும். இங்க பாருடா குணா, இவன் தானே நம்ம பைக்ல இருந்து பெட்ரோல் திருட்டனவே. 3 கிலோமீட்டர் நடக்க வச்ச இவன் தான்டா. இவனை இப்பயே போலீஸ்ல புடிச்சு கொடுப்போம்டா. உன்னோட பைக்ல இருந்து தானே நான் பெட்ரோல் எடுத்தேன். இவன் என்ன சொல்லிட்டு வரான்? வரதா நீ சொல்லு. நான் சொந்தக்கார பையன் தானே. ஓ அப்படியா? இல்லடா இப்ப நான் சொல்றேன். உன்னை இப்ப போலீஸ்ல புடிச்சு கொடுக்கதே போறோம். வண்டியிலே எவ்வளவு பெட்ரோல் இருந்துச்சு நினைக்கிறேன்? 1/4 லிட்டர் கூட இல்ல. இருந்தாலும் ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு. அதுக்கு போய் நீ போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறியா நீ? ஆமாடா, ஒத்த தொட்டு பெட்ரோல்னால நீ என்கிட்ட கேட்ல எடுத்துக்கணும். திருடுனது தப்பு தானே. நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு தான் கொடுக்க போறேன். என்ன தானே புடிச்சு கொடுப்பேன், நான் ஓடிடுவேல. இவங்க எப்பவுமே இப்படி ஒத்துமையா இருப்பாங்க. இவங்க அப்பா 2 பேரும் ஃப்ரெண்டா இருந்தாங்களாம். அதனால இவங்களும் ஃப்ரெண்டா இருக்காங்க. ஆனா இவங்க அப்பா 2 பேரும் இப்ப உயிரோட இல்லையா? அவங்க பேரை சொல்லிடுவா. உங்ககிட்ட வெள்ளை சட்டை போட்டு நிக்கிறவனோட பேரு அஜய். கிட்ட நீல சட்டை போட்டிருக்க பேரு குணா. இருங்க இன்னும் ஒருத்தனை நான் சொல்ல மறந்துட்டேன். இதான் கருப்பு சட்டை போட்டிருக்கவே மூக்கேன். இது வந்து குணாவோட தீவிரமான விசுவாசி. அதுக்கு என்ன அர்த்தம்னா அவன் எது சொன்னானோ அதையும் செய்வான். 3 பேரை பெத்தவங்களும் இப்ப உயிரோட இல்ல. இப்ப அவங்கள பாத்துக்கிறது இவங்க அப்பத்தா ஒரு ஆளுதான். என்னடா 3 பேர் பண்ணிக்கிறீங்க? வேலை வெட்டி போக வேணாமா? ஊரை சுத்தியே திடீர்னு நினைக்கிறீங்களா? அப்பத்தா கிட்ட சொல்லுடா என்ன நடந்துச்சு. அப்பதான் அன்னைக்கு ஒரு நாளைக்கு நாங்க பக்கத்து ஊருக்கு போய் இருக்கும்போது ரொம்ப தண்ணி தவிச்சுன்னு பைக்கிட்டு பாடிட்டு கிணத்துல தண்ணி குடிக்க போயிருந்தோம். அப்ப ஒருத்தன் வந்து எங்க பைக்ல இருந்து பெட்ரோல் எல்லாம் எடுத்துட்டு ஓட்டி அப்பதா அன்னைக்கு தப்பிச்சிட்டே அப்பதா இன்னைக்கு தான் சிக்கனி அப்பதா அவனை புடிச்சு அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலான்னு சொல்றதுக்குள்ள ஓடிட்டே அப்பதா மறுபடியும் இதே நடந்துச்சு அப்பதா. ஏண்டா? வாங்கடா கோயில் வேலை நிறைய இருக்கு. நீங்க என்னடா இப்படி சுத்திக்கிறீங்க? வாங்க கோயில்ல வந்து சுத்தப்படுத்துங்க. என்ன பத்தா அப்படி சொல்ற? நீ தானே கோவில் சாவியா வச்சிருக்க. இந்த ஊர்லயே நான் தானே கோயில சுத்தமா வச்சிருப்பேன். அதனாலதான் என்கிட்ட இருக்கு சாவி. என்னடா சொல்லுது அப்பதா? அப்பதான் நான் கோயில் ஃபுல்லாத்தையும் கூட்டேன். காவில பில்டப் பண்ணுது. என்னங்கடா அங்க குசு குசுன்னு பேசுறீங்க? பேசாம என் கூட வாங்கடா. சரி அப்பதா நீ சொல்ல இன்னைக்கு நாங்க தட்டணும், நாங்களும் வரோம். ஆமா அப்பதா. ஆமா அப்பதா. இங்க பாருங்கடா அடியாளுகளா, இந்த கோயில இருந்ததே நம்ம அந்த பட்டயத்தை திருட போறோம். ஓகே பாஸ். ஓகே பாஸ். அதனால நான் சொல்றதே நீங்க கேட்கணும். பாஸ் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் கேட்க மாட்டுது. உங்களுக்கு காதே ஒழுங்கா கேட்க மாட்டுது. இவங்கள வச்சு எப்படி இந்த பிளான சக்சஸ் பண்றதோ? இல்லடா நான் சொல்றதே நீங்க கேட்கணும், சரியா? சரிங்க பாஸ். யாரோ வார மாதிரி இருக்கு, வாங்கடா இங்கிட்டு ஒளிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து ஒளிங்கடா, எல்லாம் தெரியுது அப்படியே. சரிங்க பாஸ். டேய் தாரிக்காரா, உன் கை பாதி தெரியுதுடா, உள்ளுக்கு தள்ளுடா. சரிங்க பாஸ். இங்க பாருங்கடா 3 பேர் உள்ள போய் சுத்தப்படுத்துங்க. நானே வெளியில சுத்தி சுத்தி பாக்குறேன். ஏன் அப்பதா நம்ம திருடுவா வந்திருக்கோம், நீ ஏன் சுத்தி சுத்தி பாக்குற? ஆள் வராங்களான்னு கூமுட்டை. நான் அந்த மீனிங்ல ஒண்ணும் சொல்லலடா. வெளிய தூசி எங்கேயாச்சும் இருக்கா சுத்தப்படுத்தணுமான்னு பாக்கலாம்னு சொன்னேன். ஓ அப்படியா? சரி சரி போங்கடா உள்ள. அப்பதா நானும் உங்களே வருவா. எனக்கு கண்ணு ஒழுங்கா தெரியாதுல அப்பதா. நானு வந்தா நல்லா பார்த்து சொல்லுவேன் எங்க தூசி இருக்குன்னு. சரி நீ மட்டும் என் கூட வாடா. ஏய் மூக்கா, என்னால உள்ளுக்கு வந்து சுத்தப்படுத்த முடியாது. எனக்கெல்லாம் தூசினா அலர்ஜி. நீ போய் சுத்தப்படுத்தி எனக்கு பதிலா. சரிங்க அண்ணே, நானே சுத்தப்படுத்துறேன். பாஸ் பாஸ் அந்த அவங்க 2 பேரும் உள்ளதே போறாங்க. அவங்க கிட்ட சொல்லி வேணா எடுத்து வர சொல்லுமா? ஆமா பாஸ், நம்ம போய் எடுக்கிறதுலாம் ரிஸ்க். இவங்க எடுத்துக்கு வந்தா ஈஸியா எடுத்து வந்துருவாங்க. முடியாத உங்களை போய் நான் கூட்டு வந்தேன் பாரு அடியாளா, என்னையும் சொல்லணும்டா. சரி நான் அவங்கள எப்படியாச்சும் நைஸா பேசி எடுத்து வர சொல்றேன். சீக்கிரமா போங்க பாஸ், போக போறாங்க. இது மட்டும் வக்கனையா சொல்லு, நீ போய் எடுனா எடுக்க மாட்ட. அப்புறம் எதுக்குடா சம்பளம் வாங்குற? 2 பேருக்கு சம்பளம் கட்டுடா. இங்க பாருங்கடா தம்பிங்களா. என்ன அண்ணே வேணும் உங்களுக்கு?
தம்பி எனக்கு ஒரு பொருள் தேவை, அது கோயிலுக்குள்ள சிக்கிக்கிடுச்சு. போய் எனக்கு மட்டும் அதை எடுத்து வர முடியுமா? அப்படி என்ன பொருளுனே? போப்பா, நானு நீ என்கிட்ட காமி வீடியோ கால் போட்டு நான் பார்த்து சொல்றேன். அண்ணே அண்ணே இதெல்லாம் வேணாண்ணே, அதே எனக்கு தெரிஞ்சா அப்புறம் வம்பா போகும். அப்பத்தாக்கு தெரிஞ்சா அதை விட வம்பா போகும். இருக்கேன், நான் பயப்படாத. சரிண்ணே, நான் அதை எடுத்து கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் வேணும்னா உனக்கு இந்த தலையில போட்டிருக்கேல விக்கு, அது மாதிரி கலர் கலரா வாங்கி தரேன் தம்பி. ஓ அப்படியாண்ணே, சரிண்ணே, அப்பனா சரி. நீ போய் இந்த ஒட்டு முடிக்காக இப்படி பண்ற? மாட்டேன், நானும் அப்பத்தாக்கிட்ட எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன், எனக்கு புது விக்கு வாங்கி கொடுங்க. எனக்கு முடியே வளர மாட்டேதுல, அப்புறம் விக்கு போட்டு தானே ஆகணும். எனக்குலாம் என்னடா முடி கரு கருன்னு வளர்த்து வச்சிருக்க. வேணானே. நான் முடியாதுடா. என்ன நான் எடுத்து தரேன் உனக்கு. அதுக்கு பதிலா எனக்கு கருப்பு கலர்ல, ப்ளூ கலர்ல, ரெட் கலர்ல எல்லாம் விக்கு வாங்கி கொடு. அண்ணே வாய் சுத்தமான வேடா, சொன்ன சொல்ல காப்பாத்துவேன். சரி தம்பி, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வந்துடுறியா? எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அண்ணே அப்படி வரும்போது எனக்கு 2 உளுந்த வடை வாங்கிட்டு வந்துரு. வாங்கடா, பிளான் சக்சஸ்டா. சொன்னா கேட்டாங்கடா அவங்க. அதனால அவங்க எடுத்து வரக்குள்ள நம்ம போய் எதுவும் தெரியாத மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு வந்துருவோம் ஹோட்டல்ல. அண்ணே அப்பனா எங்களுக்கு சம்பளம்? சும்மா சொன்னேன்டா, சம்பளம் எல்லாம் தருவேன், வாங்க போவோம் சாப்பிட. அண்ணே அப்ப சாப்பாட்டு பில்லு? அதையும் நானே கொடுத்து தொலைறேன், வாங்கடா மோத. பாருடா, போய் சீக்கிரமா அப்பதான் வரக்குள்ள எடுத்துட்டு ஓடி வந்துரு. நானா? அப்புறம் நானா? நீ தான் எடுக்கணும். நான் சொன்னா எதுவும் கேட்ப, போய் எடுத்துட்டு வா. அண்ணே சரிங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். மூக்கு எப்ப போனே இன்னும் வரக்கானா? இப்ப போய் எடுத்து வர, அதுக்குள்ள அப்பதான் வரப்போது, அவே வர போறியா? நாங்க அண்ணே எடுத்து வந்துட்டேன். இது வாடா பட்டையா? ஆமா அண்ணே, அந்த ஆள் இதத்தையும் சொன்னாரு வீடியோ கால்ல. இது மேல சும்மா உரனே உள்ளக்க இருக்குன்னே அந்தது. ஓ, அப்படியா? அப்பனா சரி, அந்த ஆள் வேகமா வர சொல்லி போன் போட்டு. இப்பதானே அவன்கிட்ட போன கொடுத்தேன், நீதே வச்சிருக்க, நீயே போன போடு. ஏமா போடு, அப்பதாவும் அந்த அண்ணனும் வர போறாங்க. சரிடா போடுறேன். என்ன தம்பி, எடுத்துட்டீங்களா? வேகமா கொடுங்க. குடுடா என்கிட்ட. அண்ணே வேணானே, பயமா இருக்குன்னே. ஏய் நான் தான் இருக்கேன்னு சொன்னேல, கூட என்கிட்ட. இந்தானே இந்தா, எனக்கு வடை உளுந்த வடை வாங்கி வர சொன்னேல, வாங்கி வந்துட்டியா? வாங்கி வந்துட்டேன் தம்பி. சரிண்ணே, அப்ப என்னோட விக்கு ஒரு நாளைக்கு நானே கொரியர்ல அனுப்பி வைக்கிறேன் தம்பி. அட்ரஸ்க்கு அனுப்பாதானே, வேற ஏதாச்சும் அட்ரஸ்க்கு அனுப்பு, நான் அங்க போய் வாங்கிக்கிறேன். என்னத்துல அனுப்ப சொல்ற? அது வந்து அப்பதா. என்னடா வந்து போய் என்னத்த வாங்கிக்கிறேன்னு சொன்ன? ஆமாடா, இந்த பானை தலையன் யாருடா? இதுக்கு முன்னாடி நான் இவனை பார்த்ததே இல்லையே இந்த ஊர்லயே. கேக்குறியல்ல, சொல்லுடா. ஒண்ணும் இல்ல அப்பதா, ஒரு வீட்டுக்கு அட்ரஸ் கேட்டேன், அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இந்த தம்பி. யாருடா உனக்கு அப்பத்தா? நீ எனக்கு தாத்தை மாதிரி இருக்க, நான் உனக்கு அப்பத்தாவா? கண்ணை நோண்டிடுவேன் பாத்துக்கோ. அம்மா என்னடா கையில வச்சிருக்க? இது கோயிலுக்குள்ள இருந்துச்சு, எப்படி உன் கைக்கு வந்துச்சு? பார்த்தா இவங்க என்னமோ தில்லு முள்ளு பண்றாங்க, உடனே போலீஸ்க்கு போன் போடுங்க. ஆமாடா சரியா சொன்னேன், இப்பயே போன போடுறேன். யாரு எனக்கு கால் பண்ணது? என்ன பிரச்சனை? யாருடா நீ? உனக்கு யாருடா போன் போட்டா? நீ கூட்டாளியா நீயே? ஹலோ பாட்டி, நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தெரியுமா, மஃப்டில வந்திருக்கேன். போலீஸ்னா போலீஸ் ட்ரெஸ்ஸோட வந்தா தானே கேத்து. நீ என்னண்டா சின்ன பையன் மாதிரி ட்ரெஸ்ஸ போட்டு வந்திருக்க? நீ போலீஸ்னு நான் எப்படி நம்புறது? நீ நம்புற என்ன நம்பாட்டி என்ன? இங்க என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமாமா சொல்லுங்க சீக்கிரமா. உன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லடா, இருந்தாலும் சொல்றேன். அந்த பானை தலைய வச்சிருக்கேல, அவன் மேலயும் என் பேரைய மேல எனக்கு டவுட்டுடா. அப்பதா நானும் தானே உன் பேரன், இனியும் சேர்த்து கோத்து விட்டுருக்க பாரு, நான் உங்க கூட தானே இருந்தேன். ஆமா போலீஸே, இவன் ஏன் கூட இருந்தியா? இவங்க 2 பேர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் தள்ளுங்க, நான் விசாரிக்கிறேன். ஏய் மாப்பிள்ள வாடா, நம்ம தப்பிச்சு போயிருவோம். அவங்கள தானே போலீஸ் பிடிச்சிரும், அப்புறம் நம்மளையும் பிடிச்சு விடும்டா. நம்ம பாஸ் ஆகுது பூஸ் ஆகுது, வாடா போவோம். ஏய் தம்பிங்களா, நீங்களா சொல்லிட்டா உண்மைய உங்களை விட்டுருவேன், இல்லைன்னா லாக்அப்ல வச்சு பின்னிடுவேன் பாத்துக்கோங்க. சார் அதையும் சொல்றேன்னு சார், நான் அட்ரஸ் கேட்கதான் சார் இவங்க கிட்ட வந்தேன். சரி, எந்த அட்ரஸ் கேட்க வந்த சொல்லு. வந்து சார், நானு எங்க சித்தி வீட்டுக்கு அட்ரஸ் கேட்க வந்தேன் சார். அவங்க இந்த ஊர்லதே சார் இருக்காங்க, ஆனா வீடு தெரியாது சார். பானை தலையா புழுகாதரா, உனக்கு ஒரு சித்தி இருக்காக்கும், அதை எங்களை நம்ப சொல்றியாக்கும்? பாருங்கம்மா, நாங்க விசாரிச்சிருக்கோம்ல, நீங்க இடையில பேசாதீங்க. ஆமா, நானும் வந்ததுல இருந்தே பாக்குறீங்க, நீங்க 2 பேசுறீங்க, இவன் பேசவே மாட்டேன். அந்த கருப்பு சட்டை போட்டுக்கவேன். சொல்லுடா, நீ சொல்ற என்ன நடந்துச்சு? சொல்லுடா, தைரியமா சொல்லுடா. நான் சொல்றேனே, இப்பயே சொல்றேன். அது வந்து சார், அப்பதா எங்களை கோயில சுத்தப்படுத்த சொன்னாங்க. நாங்க உள்ளக்க போய் சுத்தப்படுத்தலாம் நின்று இருந்தோம். அப்ப இந்த அண்ணன் வந்து எங்க கிட்ட இந்த ஒரு பட்டயம் உள்ள இருக்கு, எங்களுக்கு அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நானே அண்ணன் கிட்ட வேணாம்னு சொன்னேன். அப்பத்தா திட்டுவாங்க, அண்ணன் திட்டுவேன் அப்படின்ட்டு. அதனால அண்ணன் நான் சொல்றதை கேட்கவே இல்லை. சரி நான் எடுத்து கொடுக்குறேன், நீ எனக்கு எடுத்து கொடுத்தா என்ன நீ எனக்கு கொடுப்ப அப்படின்னு கேட்டாரு. அந்த அண்ணன் சொல்றாரு, உங்களுக்கு கலர் விக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு. அண்ணன் சரி போய் உள்ளக்க போய் நீ எடுத்துட்டு வாண்டி நீ சொல்லிட்டாரு. நான் உள்ளக்க போய் எடுத்து வரலான்னு போனேன். அப்ப அந்த அண்ணன் வீடியோ கால் போட்டு எனக்கு இதுதே வேணும்னு சொன்னாரு. அதனால அதை
எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன். அதை எடுத்து வந்து அண்ணன்கிட்ட கொடுத்தேன். அண்ணன் அவருக்கு ஃபோன் போட்டு அவர் வர சொல்லி அவர்கிட்ட கையில கொடுத்துட்டாரு. ஐயோ நடந்ததெல்லாம் விட்டு விடாம சொல்லிட்டானே. அந்த அண்ணன் சொன்னாரு நாளைக்கு உனக்கு கொரியர்ல நான் வீக்கெல்லாம் அனுப்பி விடுறேன். அதுக்கு இந்த அண்ணன் சொன்னாரு வேணாம் என்னோட அட்ரஸ்க்கு அனுப்பாத வேற அட்ரஸ்க்கு அனுப்பி நான் அங்க போய் வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. அப்பதான் வந்தாங்க. அப்பதான் அண்ணன் கிட்ட கேட்டதுக்கு என்னடா அனுப்புறேன் வாங்கிக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு. அதனால அப்பதாக்கு டவுட் வந்துருச்சு. உங்களுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லிட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. போலீஸே அவங்க 2 பேத்தையும் இப்பயே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போ. 2 பேரையும் நான் இப்பயே அரெஸ்ட் பண்றேன். இங்க பாரு போலீஸ், என் மாமா பெரிய கை, என் உள்ள தூக்கி போட்டா அவனை நான் வேலையை காலி பண்ணிடுவோம், பாத்துக்கோ. நீ என்னடா என் வேலையை காலி பண்றது? நானே என் போலீஸ் வேலையை ரிசைன் பண்ண போறேன்.